சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹமாஸ் அமைப்பானது பல மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது. இதற்கிடையே பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் காசாவை ஆள்வதில் ஹமாஸ் அமைப்பினுடைய பங்கு இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே ஹமாஸ் ஆனது அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்க கோடீஸ்வரர் ஒருவர் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மறுபுறம் வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்தித்திருக்கிறார். இதற்கிடையே ஈராக்கில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு குழுக்கள் தங்களுடைய ஆயுதங்களை கைவிடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸ் அமைப்பு பல மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஹமாஸால் ஏவப்பட்ட ராக்கெட்களில் பாதிக்கும் மேற்பட்டவை இஸ்ரேலினுடைய மிகவும் புகழ்பெற்ற அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை தோற்கடித்திருக்கின்றன. தெற்கு இஸ்ரேல் மீது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஹமாஸ் ராக்கெட்களை வீசியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஒரு புதிய அதிகரிப்பை குறிக்கிறது. ஊடக அறிக்கைகளின்படி ஹமாஸ் இஸ்ரேல் மீது 10 ராக்கெட்களை ஏவியிருக்கிறது. ஆனால் அயன்டோம் அமைப்பு எரிகணிகளில் பாதியை மட்டுமே செயலிழக்க செய்தது என்றும் மீதமிருக்கின்றவை பல்வேறு பகுதிகளை தாக்கி குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது என்றும் பல இஸ்ரேலிய குடிமக்கள் இதனால் காயப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வெளிவந்திருந்தது. இஸ்ரேல் மீதான ஹமாஸ் ராக்கெட் தாக்குதலின் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியும் இருக்கின்றன. அவை உயரமான அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு அருகில் ராக்கெட்கள் தாக்குவதை காட்டுகின்றன. இதற்கிடையில் ஹமாஸ் ராக்கெட் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு கடுமையான எச்சரிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது. காசாவை தளமாக கொண்ட போராளி குழுவான ஹமாஸ் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி மத்திய காசாவில் இருக்கின்ற டெய்ர் அல் பாலாவில் இருந்து இந்த ராக்கெட்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் அவசர பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருக்கிறார். மேலும் போரில் பாதிக்கப்பட்ட காசா பகுதிகளுக்குள் ஹமாஸுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை விரிவுபடுத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதலுக்கு பிறகு ஐடிஎஃப்பின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிச்சி அட்ரே டெய்ர் அல் பாலாவில் இருக்கின்ற பாலஸ்தீன குடிமக்களுக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்ததாகவும் இஸ்ரேலிய படைகள் மத்திய காசாவில் ஒரு நடவடிக்கையை தொடங்க தயாராகி வருவதால் அந்த பகுதியை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலை நடத்த ஹமாஸால் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் லான்ச்சரை ட்ரோன் நடவடிக்கையில் செயலிழக்க செய்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையும் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரோன் எகிப்து தலைநகர் கெய்ரோ சென்றிருக்கிறார். அங்கு ஜோர்டான் மன்னரையும் எகிப்தின் ஜனாதிபதியையும் அவர் சந்தித்திருக்கிறார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எகிப்து சென்றிருக்கின்ற காட்சிகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் காசா தொடர்பான உச்சி மாநாடு ஒன்றிற்காக மேக்ரோன் எகிப்து தலைநகர் கெய்ரோ சென்றிருக்கின்ற நிலையில் மக்கள் பெருந்திரளாக கூடி அவரை வரவேற்கின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் மேக்ரோனும் எகிப்து ஜனாதிபதியும் ஊடகவியலாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பேசிய மேக்ரோன் காசாவை ஆள்வதில் ஹமாஸுக்கு பங்கு இருக்கக்கூடாது என வலியுறுத்தி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து மேக்ரோனும் எகிப்து ஜனாதிபதியான அப்தல் பத்தா அல் சிசியும் பல்வேறு ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பின்னர் ஜோர்டான் மன்னரும் எகிப்தின் ஜனாதிபதியும் மேக்ரோனும் உச்சி மாநாடு ஒன்றில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இஸ்ரேலில் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த அக்டோபர் தாக்குதல் தொடர்பில் பாலஸ்தீன வம்சாவளி அமெரிக்க கோடீஸ்வரர் ஒருவர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. உலகின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவர் என்று ஒரு காலத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட பசார் மஸ்ரி என்பவர் மீதே தற்போது இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் எல்லையில் தாக்குதலை நடத்துவதற்கு தேவையான உள்கட்டமைப்பை கட்ட அனுமதித்ததாக பசார் மஸ்ரி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலை அடுத்தே இஸ்ரேல் ராணுவம் போர் பிரகடனம் செய்ததுடன் பழிவாங்கும் நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்ட மிக மோசமான தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை 50,000 கடந்தது. சமீபத்தில் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கின்ற விசாரணை அறிக்கையில் சம்பவத்தன்று கொல்லப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை 380 இருக்கலாம் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரின் குடும்பத்துடனும் நேரடியாக விசாரணை முன்னெடுத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்ற பசார் மஸ்ரி என்பவர் கட்டுமான நிறுவனங்களை நடத்துகின்ற பெரும் கோடீஸ்வரர். காசாவில் தமது நிலத்திற்கு கீழே
பகுதிக்குள்ளே ஹமாஸ் படைகள் சுரங்கப்பாதைகளை நிறுவுவதை அவர் அறிந்திருந்தார் என்றும் இங்கிருந்தே இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் புகார் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையில் இஸ்ரேல் பணைய கைதிகளை தங்க வைத்ததோடு ஆயுதங்களையும் ஹமாஸ் அமைப்பு சேமித்து வைத்திருக்கிறது. உலக பொருளாதார மன்றத்தால் நாளைய உலகளாவிய தலைவராக மஸ்ரி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்ய அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அவருடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் அவரோ அல்லது அவருடைய பிற நிறுவனங்களோ ஒருபோதும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை அல்லது வன்முறை மற்றும் போர்க்குணத்திற்கு ஆதரவளிக்கவில்லை என்று தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் வாஷிங்டனில் மஸ்ரிக்கு சொந்தமாக குடியிருப்பு இருப்பதால் வாஷிங்டனில் இருக்கின்ற பெடரல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தப் போகிறது என்பது மஸ்ரிக்கு தெரியும் என்று அந்த வழக்கில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக ஹமாஸ் படைகள் ஆயுதங்களை சேமித்து வைத்திருக்கிறது அவருக்கு தெரியும் அப்படி என்று மட்டுமே அந்த புகாரில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அத்துடன் காசாவில் மஸ்ரியின் முதலீடுகள் ஹமாஸ் படைகளுக்கு நேரடியாக பயனளித்ததாகவும் அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மஸ்ரியினுடைய 2 ஹோட்டல்களை ஹமாஸ் படைகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறித்த ஹோட்டல்கள் இரண்டும் இஸ்ரேல் தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் படைகளின் அக்டோபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாக கூறுகின்ற 200 பேர்கள் இணைந்தே மஸ்ரி மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். மஸ்ரியின் முன்னாள் வணிக கூட்டாளியான இயல் வால்டுமேன் என்பவரும் வழக்கு தொடர்ந்திருக்கின்ற 200 பேர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மகள் அக்டோபர் 7 தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. இவற்றுக்கிடையேதான் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்தித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு உலக அளவில் தற்போது பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக அளவில் பங்குச் சந்தைகள் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகின்ற நிலையில் தான் அமெரிக்க பங்குச் சந்தையும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்போது பேசியிருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாகு, என்னை மீண்டும் ஒருமுறை வெள்ளை மாளிகைக்கு அழைத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஒரு குறிப்பிடத்தக்க நண்பர். அவர் எங்கள் கூட்டணியின் சிறந்த ஆதரவாளர். மேலும் அவர் சொல்வதை செய்கின்றார். அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை நாங்கள் நீக்குவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதை மிக விரைவாக செய்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். இது சரியான செயல் என்றும் நாங்கள் நினைக்கின்றோம். மேலும் இஸ்ரேல் பல நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட முடியும் என்பதை தான் நம்புவதாகவும் நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து பேசிய டொனால்டு டிரம்ப், நாங்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை என்றும் எங்களுடன் ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டிய பல நாடுகள் இருக்கின்றன. மேலும் அவை நியாயமான ஒப்பந்தங்களாக இருக்கப் போகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையேதான் ஈராக்கில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற பல்வேறு படைக்குழுக்கள் தங்களது ஆயுதப்படைகளை கைவிட தயாராக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்து அமெரிக்கா மற்றும் ஈராக் உயரதிகாரிகளை மேற்கோள் காட்டி தி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால், அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்தே ஈராக்கில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை கலைக்க முகமது சியா அல் சூடானி தலைமையிலான ஈராக் அரசுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இல்லையென்றால் அந்த குழுக்களின் நிலைகளை குறிவைத்து ஈராக்கில் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருந்தது. இந்த சூழலில் சியா பிரிவைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களின் உதவியுடன் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கும் ஈராக் அரசுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு தங்கள் ஆயுதங்களை கைவிடுவதற்கு தயாராக இருப்பதாக அந்த ஆயுத குழுக்கள் தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பான இறுதி ஒப்பந்தம் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை என்றாலும் தங்கள் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்தி அழிவை ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்காக ஈரான் ஆதரவு குழுக்கள் ஆயுதங்களை கைவிடுவது என்று ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. இதுகுறித்து ஈராக்கில் செயல்படுகின்ற மிகப்பெரிய சியா பிரிவு படையான ஹதாலிப் ஹிஸ்புல்லாவின் தளபதி ஒருவர் கூறுகையில், அரசுடன் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் தாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதாக தங்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஈரானின் இஸ்லாமிய புரட்சி படை தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பிற ஆதரவு குழுக்களும் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று IRGC அனுமதி அளித்திருக்கிறது. அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் நேரடி மோதல் அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஈரான் ஈராக்கில் இருக்கின்ற தங்களுடைய ஆயுதப்படையினரால் இந்த பதற்றத்தை அதிகரிக்க விரும்பவில்லை என்றே கருதப்படுகிறது. இந்த சூழலில் தான் ஈரான் ஆதரவு குழுக்கள் தங்கள் ஆயுதங்களை கைவிட அந்த நாட்டு அரசிடம் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்று தி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.